ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். நாங்கள் இப்போது மார்னிங் வெளியே போகிறோம். எங்கே போகிறோம் மேடம்? எஸ், மேலே ஏறுங்க. காரில் ஏறுங்க. இவ எப்படா இவ்வளோ காணிப்போம், நம்ம ஷோ ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு இருக்கா. ஏறுடி, ஏறு, ஓவராக பண்ணாத, ஏறு. சரி. பிங்க் கலர்ல அதுக்கு கொஞ்சம் பால்ஸ் வாங்கலாம். என்னது? கிறிஸ்மஸ் ட்ரீஸ். பாப்போம். அங்க இருக்குமான்னு தெரியல. பாப்போம். என்னன்னு தெரியலங்க, பயங்கர கூட்டம். பார்க்கிங் கூட இடம் இல்லை ரிலையன்ஸில். ஸோ நாங்கள் பார்க்கிங் வெளியே விட்டுட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். ஓகே, நோ பார்க்கிங். என்ன பண்ணுவ? பார்ப்பலாம். ஆகுதா? ஆமாம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் நான் vlog போடும்போது உங்கள்கிட்ட இதை தான் சொல்கிறேன். ஆனால் உண்மையிலேயே நான் ரொம்ப நாள் ஆச்சுங்க vlog எடுத்து. எனக்கே கில்ட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, இப்போவுமே வந்து ஷாப்பிங் போயிட்டு வந்தேன். செம்ம டயர்டு, vlog எடுக்கிற மூடே இல்லை. பட் ஸ்டில் நிறைய பேத்துக்கு வந்து ஷாப்பிங் நான் போயிட்டு வந்தால் ஷாப்பிங் ஹால் போடுங்கன்னு சொல்லுவீங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல, நிறைய பேத்துக்கு பிடிக்கும். அதனால நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு காமிச்சிடுறேன். டின்னருக்கு இன்றைக்கி சாண்ட்விச் மாதிரி தான் பிளான். அதனால 2 ஹோல் வீட் ப்ரெட்டு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா கிறிஸ்மஸ்க்கு வந்து ஒரு ரெசிபி வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். அதனால அமுல் டார்க் சாக்லேட் 2 வாங்கிட்டு வந்தேன். சில்லி ஆயில் வந்து செல்லர் ஷாப்பில் கிளியரன்ஸ் சேலில் இருந்துச்சு. ஸோ இந்த பிராண்டு நான் ட்ரை பண்ணதில்லை. ஆனால் இந்த மோய்சோய் அப்படிங்கிற பிராண்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால் இவங்களோட கொரியன் சில்லி ஆயில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். லைட்டாக லீக் ஆகும். ஸோ செல்லர்ஸ்க்கு போனோம். ஆனால் இந்த வாட்டி ஒன்றுமே பெருசாக வாங்கலை. இன்ஃபேக்ட் நான் வந்து ஒன்றே வாங்கினேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், இது நான் ஓப்பன் பண்ணி குடிச்சாச்சு. நெஸ்கஃபேயில் வந்து அமெரிக்கானோ அப்படின்னு 27 பேக்ஸ் வந்து இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி சாஷே. ஜஸ்ட் காஃபி, எந்த வித சுகர் எதுவுமே ஆட் ஆகலை. பிளாக் காஃபி அமெரிக்கானோ ஸ்டைலில் போட்டுக்கலாம். ஸோ எப்போவாது கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வருது சாஷேயில். ஓகே, தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். அதுக்கப்புறமா இது குட் நைட் லிக்விட் டீ பேக்கெட்டு, எசென்ஷியல்ஸ் டூத்பேஸ்ட், சர்ஃப் பவுடர், சோப்பு, ஹார்பிக்கு. இன்னொன்று வந்து இது சீனரிக்காய் வத்தல், கொத்தவரங்கான்னு சொல்லுவோம்ல, அதை வந்து காய வச்சுருப்பாங்க. இதை பொரிச்சு எண்ணெயில் பொரித்து நம்ம சாப்பிட்ணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். புளிக்குழம்புல கூட ஆட் பண்ணுவாங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ யூஸ்வலாக மைக்ரோ ஃபைபர் கிளாத்து பல்காக வாங்குவேன். பட் இந்த வாட்டி பல்காக வாங்கலை. 2 பேக்கெட் இது வந்து 69 rupees ஒன்று அப்படின்னு. இது எந்த சைஸில் இருக்குன்னு அங்கே இருக்குடா. அமேசானில் வாங்குவேன். மைக்ரோ ஃபைபர் கிளாத் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இது வந்து அமேசானில் வாங்குறத விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. கிச்சன் க்ளீனிங்க்கு வந்து இதுதான் பெஸ்ட்டு மைக்ரோ ஃபைபர் க்ளீன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா கிறிஸ்மஸ் வர்றதுனால நம்ம ஃப்ரூட் கேக் பண்ணுவோம், ரெசிபீஸ் ட்ரை பண்ணுவோம். ட்ரை ஃப்ரூட்ஸ் தேவைப்படும். ஸோ ஏப்ரிகாட்ஸ், ப்ளூபெர்ரி அண்ட் கிரான்பெர்ரி, ட்ரைடு ஃபிக்கு, டேட்ஸு, பிளாக் ரேசன்ஸ், சீட்லெஸ். கேக்குக்கெல்லாம் நீங்கள் ரேசன்ஸ் வாங்கும்போது சீட்லெஸ்ன்னு பார்த்து வாங்கணும். நான் வந்து ஏர்லியர் ஸ்டேஜஸில் பேக்கிங் பண்ண ஆரம்பித்த டைமில் ஃப்ரூட் கேக் வந்து ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது எனக்கு தெரியாது சீட்லெஸ் ரேசன்ஸ்னு ஒன்று இருக்குன்னே எனக்கு தெரியாது. ஸோ நான் வந்து சீடோடி உள்ள பிளாக் ரேசன்ஸ் வாங்கி ப்ளம் கேக் பண்ணியாச்சு. சாப்பிடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடையில நறுக்குன்னு வரும். நான் இது என்னது எனக்கு அப்போ அது கூட தெரியல. பார்த்தா சீட்லெஸ் ரேசன்ஸ்னே இருக்குது. நீங்கள் கேக்குக்கெல்லாம் அதுதான் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து விளக்கு எண்ணெய்,
அதுக்கப்புறம் கோகனட் ஆயில், வால்நட்ஸ், அதுக்கப்புறமா பாடி க்ரீம். ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கினதுக்கு வந்து ரிலையன்ஸில் எங்களுக்கு ஃப்ரீ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீ செயினும் 1 கிலோ சுகரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் ஷாப்பிங் ஹால். இன்றைக்கி லன்ச் நாங்கள் வந்து வெளியே தாங்க ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ வந்தோன்னே காணிக்கிறேன். ஓகே, மஹி வந்து லஞ்சுக்கு மஹி வந்து லஞ்சுக்கு பட்டர் நானும் பன்னீர் பட்டர் மசாலாவும் கேட்டா. இந்த பப்படத்தை ஏன் ஆட்டையை போட்டு வச்சுருக்கான்னு தெரியல. அது மஷ்ரூம் வேணுமாடா? மஷ்ரூம் வேணுமா? அது வாங்கலை. இந்தா சாப்பிட்டு போ, ஓடிப்போ. அது இங்கே வந்து பிருந்தாவன் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் வாங்கினோம். இது வந்து எக்ஸிக்யூட்டிவ், நான் வைக்கிறேன்டா. இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் லஞ்சுன்னு ஒன்று ரொம்ப நல்லா இருந்துச்சு. போன வாட்டியே மகா வந்து எனக்கு நெக்ஸ்ட் டைம் இது வாங்கு அப்படின்னு சொன்னான். இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் ரைஸ் மாதிரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் சைட் டிஷ்ஷு, சாம்பார் சாதம், கூட்டு, தயிர் சாதம், அதுக்கப்புறமா ஒரு சப்பாத்தி வரும், குருமா, பாயசம். ஸோ இதுதான் எக்ஸிக்யூட்டிவ் லஞ்ச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன். ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு வந்து அந்த எக்ஸிக்யூட்டிவ் லஞ்ச் வந்து பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து 99 ரூபீஸ்ன்னு வாங்கினேன். அதில் கொஞ்சம் சாம்பார் சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம், முட்டைக்கோஸ் துவரன், ஊறுகாய், பருப்பு துவையல் இருந்துச்சு, பப்படம், ஒரு குருமா, சப்பாத்தி அண்ட் பாயசம். எனக்கு பர்சனலாக அந்த பருப்பு துவையலும் கர்ட் ரைஸும் ரொம்ப பிடிச்சிச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஹைலி ரெக்கமெண்ட். நாகர்கோயிலில் இருக்கீங்க அப்படின்னா பிருந்தாவன் ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, எப்படி இருக்குது? இது வந்து இளநீ கிடையாது, கோகோனட் வாட்டர். அப்படியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே பாருங்கள், காலையில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா புட்டு. ஆனால் வந்து எங்கள் வீட்டில் வந்து நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறதுனால நம்ம புட்டு வந்து நிறைய தடவை அவிக்கிற மாதிரி இருக்கும், அந்த குழல் புட்டு. ஸோ நான் ஒரு ஹேக் வச்சுருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீமரில் நம்ம ஒரேடியாக போட்டு மொத்தமாக வச்சிடலாம். ஸோ இது வந்து சிகப்பு அரிசி மாவு வச்சு புட்டு வெறுவி இருக்கேன். நம்ம புட்டு வெறுவுறது உங்களுக்கு தெரியும்ல, இப்படி பிடிச்சா பிடிக்க வரணும், உடச்சி விட்டால் உடைக்க வரணும். ஆனால் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் மாய்ஸ்டாக தான் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதை நான் வந்து குழலில் அவிக்க போகிறதில்ல, இதில் கையெடுடா பரத்தி போட்டு அவிக்கிறதுனால உப்பும், ஆமாம் இது மாவு, உப்பும் தண்ணியும் மட்டும் ஊற்றிருக்கேன். சுகர் எதுவுமே போடல, இல்லாட்டி நான் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணுவேன் மாவில். ஸோ இப்போ நம்ம இதை வெறுவி வச்சுருக்கோம் தெரியுமா, அதை வந்து கீழே ஸ்டீமர் இருக்குது, நான் அதுக்கு மேலே ஒரு துணி வந்து விரிச்சிருக்கேன். அதில் அவ்வளோத்தையும் நம்ம லேயர் பண்ணி பரத்த போகிறோம். இதில் லேயர் பண்ண போகிறோம். சுடாதுடா, இனி தான் வைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு லேயர் உங்களோட புட்டு மாவை இப்படி வந்து பரத்திடுங்க. அடுத்தது தேங்காய், நெக்ஸ்ட் புட்டு தேங்காய். ஆமாம், அடுத்து புட்டு மாவு. இந்த மாதிரி நம்ம லேயர் பண்ண போகிறோம். அமுக்கக்கூடாது, அதுதான் நான் சொல்ல வந்தேன். இங்கே அமுக்கிடுவேன்னு எனக்கு தெரியும். அமுக்கக்கூடாது, நல்லா உதுதாப்பில் தான் போடணும், அப்போ தான் அவியும். இப்போ வந்து நம்ம இந்த லேயர்ஸ் பண்ணியாச்சா. இதுக்கு மேலே நான் வந்து ஏத்தம்பழம் யூஸ் பண்ணுறேன். ஏத்தம்பழம்னா கேரளா நேந்திர பழம், அது வந்து அவிக்கணும், அவிச்சா நல்லாயிருக்கும். அதனால நான் வந்து இதை இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணிட போகிறேன். புட்டு கேக். ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையுமே லேயர் பண்ணிட்டோம். இப்போ ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டு வச்சுருங்க. ஓகே, ஸோ இனி வந்து இதை லைட்டாக இப்படி மூடி விட்டுருவோம், எக்ஸஸ் இதெல்லாம். இப்போ நான் இதை வந்து இட்லி அந்த தட்டத்தில் அந்த ஆவியில் வச்சு அவிக்க போகிறேன். ஓகே, ஸோ நான் கீழே தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம இதை மேலே வச்சு ஒரு 10-12-15 நிமிஷத்துக்கு நல்லா அவிச்சு எடுத்துட்டோம்னா ஒரே வேலையாக நம்ம புட்டு முடிஞ்சுங்க. மஹி குட்டி அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா, அப்படிதானே? போதும்டா, ரொம்ப சோப்பு போட்டு வேஸ்ட் பண்ணாத, சரியா? லைட்டாக கழுவுனா போதும். ஓகே, ஸோ இதை குயிக்காக க்ளீனப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அவிச்சதுக்கப்புறம் காணிக்கல. அவிச்சதுக்கப்புறம் அதில் பழம், ஜாகரி, கீ போட்டு வெறுவி இந்த மாதிரி செஞ்சு குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி உள்ளது. குட் மார்னிங் காய்ஸ். சாரி, குட் ஆஃப்டர்நூன். என்ன சாப்பிடுவீங்க மேடம்?
ஸோ இங்கே பாருங்கள் என்னோடய ஃப்ரெண்டு அவங்க வீட்டில் காய்ச்ச புளிச்சங்காய். நாங்கள் ஆக்சுவலி பிள்ளைகளை ஸ்கூலில் பிக் பண்ணுற வழியில் தான் அவங்க வீடு உண்டு. அங்கே மரத்தில் பார்த்திங்கன்னா இப்படி இருந்துச்சு. அதனால் ஃபோன் பண்ணி சொன்னேன். ஆமாம், அதனால அவள் ஒரு பை நிறைய புளிச்சங்காய் வந்து கொடுத்து விட்ருக்கா. ஸோ அதை வாங்கிட்டு வந்தேன். அண்ட் இப்போ நான் அவங்களுக்கு வந்து ஜார்ஜ் பேக்கரி அப்படி நான் இவங்களோட இது வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து ஒரு பேக்கிங் பாக்ஸ் வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க கொஞ்சம் மாதங்கள் முன்னாடி உள்ள விலாகில். இப்போ கிறிஸ்மஸ்க்கு அவங்க நியூவாக ஹேம்பர்ஸ் வந்து இறக்கியிருக்காங்க. ஸோ அதனால அனுப்பியிருக்காங்க. இது என்ன இல்லைடா, நான் எடுக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்னைய டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் சொல்ல வந்ததையே மறந்துடுவேன், புரியுதா? புரியுங்க. ஸோ 3 பாக்ஸ் இருக்குங்க. நான் இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கிறிஸ்மஸுக்கு நான் அவங்க பண்ணியிருக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஒன் சாண்டா ஸ்நாக் பாக்ஸ் 399 rupees. இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். எங்கே இருக்குது பாக்ஸ்? எங்கே ஓப்பனிங் எங்கேயோ சரி ஒரு நிமிஷம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெட் வெல்வெட் குக்கீஸ். ஓகே, அதுக்கப்புறமா டபுள் சாக்லேட் ப்ரௌனீஸ், அதுக்கப்புறம் ரிச் ப்ளம் கேக் 150 grams. ஓகே, ஸோ இந்த 3 ஐட்டம் வந்து அதில் இருக்குது. ஆமாம், அடுத்து மினி சாண்டா பாக்ஸ் 279 rupeesங்க. இதில் என்னெல்லாம் இருக்குன்னா ரெட் வெல்வெட் குக்கீஸு நீ வாங்க சாப்பிடணும் போ. 100 gram ரிச் கிறிஸ்மஸ் ப்ளம் கேக், அதுக்கப்புறமா டபுள் சாக்லேட் ப்ரௌனி. அண்ட் இது வந்து லார்ஜா, இது வந்து ஸ்வீட் கிறிஸ்மஸ் பாக்ஸ் 899 rupees. இதில் வந்து 400 gram ரிச் ப்ளம் கேக், அதுக்கப்புறமா டபுள் சாக்லேட் ப்ரௌனீஸில் 1 2 3, அதுக்கப்புறம் ரெட் வெல்வெட் குக்கீஸுமே பேக் சைஸ் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகுது. ஸோ இவங்களோட காண்டாக்ட் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குது பாருங்க. ஓகே, டைம் 10 o'clock ஆச்சு. வீக்கெண்டாக இருக்கிறதுனால நாங்கள் சில் பண்ணிகிட்டு இருந்தோம். மகா எனக்கு நெயில் பாலிஷ் பண்ணி அடிச்சு விட்ருக்கா பாருங்க, நெயிலெலாம் ஒட்டி பண்ணிகிட்டு இருந்தாலும். அப்போ அனுஷா வந்து யூஎஸ்லேருந்து வரும்போது இந்த பிரேஸ்லெட் மேக்கிங் கிட்டுன்னு ஒன்று வாங்கிட்டு வந்தா. அதுவே நான் மேலே எடுத்து வச்சு யூனிகார்ன். ஆமாம், நான் இதை ஆக்சுவலி மேலே எடுத்து வச்சுருந்தேன். இன்னைக்கு நெயில் பாலிஷ் எடுக்கிறதுக்குன்னு எடுக்கும்போது தான் இதை பார்த்தோம். இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க, அழகாக இருந்துச்சு. எனக்கு பார்த்தோம்னா இல்லை ஒரு நிமிஷம் நான் காணிச்சிட்டேன். 2 பிரேஸ்லெட்டு, இதில் நம்ம சாம்ஸ் எல்லாம் மாட்டிக்கணும். அப்புறம் ரோப் மாதிரி செயின் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாம்ஸை பாருங்க, க்யூட்டாக சாம்ஸ். இதெல்லாத்தையும் விட இங்கே எவ்வளோ சாம்ஸ் இருக்குது பாருங்க. இதில் நமக்கு என்ன சாம்ஸ் வேணுமோ அதை பிக் பண்ணி இந்த பிரேஸ்லெட்டில் வந்து கோத்துக்கலாம். இந்த பிரேஸ்லெட்டில் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே வந்து ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, மேனுவல் மாதிரி. இங்கே பார்த்தீங்களா? ஸோ நானும் எனக்கு ஒன்று அப்பாவுக்கு ஒன்று கேட்டிருக்கோம் இருக்கு. ஸோ இதில் வந்து எனக்கு ஆமாம், இதில் நான் இப்போ வந்து எனக்கு எதெல்லாம் வேணுங்கிறத பார்த்துட்டு நான் மகாட்ட சொன்னேன்னா மகா வந்து எனக்கு இந்த மாதிரி சாம்ஸ் போட்டு தருவா. ஸோ நான் வந்து பிக் பண்ண போகிறேன். நான் இதில் வந்து ஒன்று பார்த்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் பண்ணுங்க, ஏன்னா இது ஜஸ்ட் மேட்ரு ஆஃப் போக்குறது. ஸோ நான் வந்து இதெல்லாம் எனக்கு அது வேண்டாம், நான் இதெல்லாம் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எதெல்லாம் நான் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் செல்ஃப் மோட்டிவேஷனுக்கு ஷீ பிலீவ் ஷீ குட் ஸோ ஷீ டிட். அடுத்து மகாமஹியக்கு வேண்டி எம்மு. அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் கண்ட்ரி ஜப்பான், ஸோ நான் செரி பிளாசம் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா எனக்கு பீச் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் வந்து இந்த ஷெல்லு சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வேறு என்னது, இதெல்லாமே ப்ரிட்டி இது. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டார், எனக்கு ஸ்டார் ரொம்ப பிடிக்கும், அதனால் எனக்கு எடுக்க முடியல. என் நெய்யில் வந்து இது வந்து குட்டி குட்டி சாம்ஸ் மாதிரி நம்ம இடையில போட்டுக்கிறதுக்கு நான் கொஞ்சம் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வச்சு எனக்கு வந்து பில்டு பண்ணி தரப்போகிறாங்க குட்டீஸ். வந்ததுக்கப்புறம் எப்படின்னு காணிக்கிறேன். ஓகே, ஓகே, இதுதான் என்னோட. இதை வச்சு எனக்கு பண்ணி தருவீங்களா? ஓகே, இது நெக்லஸ் பண்ணதுக்கு அது வேண்டாம், எனக்கு நீட்டாக பண்ணி கொடுங்க.
உங்க கையில எல்லாம் என்ன இருக்கு? அது மனோ. என்ன சூஸ் பண்ணிருக்கா? அப்பா வந்து முதல்ல இந்த குட்டி ராக்கிங் ஹார்ஸ் நான் சொன்னனால சூஸ் பண்ணியிருக்கா. அதுக்கடுத்து இந்த தொங்கு கூடியது ட்ரீ இது. ஓகே. அதுக்கடுத்தது இந்த கிஃப்டே நான் சொல்லி தான் எடுத்தேன். எல்லாமே நீ சொல்லி தான் எடுத்துருக்கா? இல்ல மோஸ்ட் நீ சும்மா கையை கண்ணி நான் இது பார்த்துக்கிறேன். போட்டா. ஓகே. ஸோ இதெல்லாத்தையும் இது மாட்டு. போட்டா. போடு. இங்க. இது ரொம்ப தொங்குகோ. சிலது நம்ம எடுத்துருவோம். கனி இங்கதான் தூக்கி வைக்க. இட்ஸ் so pretty. ஐயோ zoom ஆகல. Now you can see this better. இதுதான் மைக்கி எனக்கு பண்ணியிருக்கிற charm bracelet. So pretty. அகர் என்னோடது இந்த பிரேஸ்லெட் வந்து என்னோட எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸ் இது பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார், சன், டைமண்ட்ஸ், ஃபோன், குவாட், கிஃப்ட், எம், டைமண்ட், பீச், விங்ஸ், ஸ்டார், இந்த மாதிரி இது ஒரு பாக்ஸ். எனக்கு குட் நைட். குட் நைட்.